ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிறோம். சிறகடி காசையில் நம்ம மனோஜ் இருக்காங்களே, அவளை வெறுப்பேற்றுறதுக்காக நம்ம ரோஹிணி பண்ணுற வேலை இருக்கே, என்ன வேலை பார்க்குற நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மகேஷ் என்ன மகேஷ் பண்ணுற, உன்னை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு மகேஷ். ஆமாம் மகேஷ் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. மகேஷா யாராமே என் பொண்டாட்டி வாழ்க்கையில் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்குறாராமா. கடைசியில் சோப்பு எடுக்க வரேன்னு வர அதுக்கப்புறம் கட் பண்ணுறாங்க. கேட்டால் லுக்கு வேறு மாதிரி இருக்குது. உனக்கு என்னடா இப்போ தான் நீ என்கிட்ட பேச மாட்டேல, அப்புறம் இதுக்கு இப்படி பார்க்குற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா என் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்டுக்கு வேறு அர்த்தம் வேறு ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்க நக்கலாக கேள்வி கேட்குறேன். இருடி கவனிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ லுக்கெல்லாம் வேற மாதிரி இருக்கு. இதை பார்க்கும்போது என்ன தெரியுமா, இப்போ தான் ஒரு பாட்டு ஞாபகம் வருது. எவண்டி ஒன்றை பெத்தான் கையில் கிடச்சா செத்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. படம் அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு லுக்கு வேற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம வில்லங்க வீடு தேடி வருது. யாரை சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா, ரவியோட மாமியார் வராங்க. அதுக்கப்புறம் வந்து நின்று பழம்லாம் வைக்கிறாங்க. பழம்லாம் வச்சு கொடுத்து செக் புக் கொடுக்குறாங்களாமா. என்னன்னு பார்த்தா இவங்க செக் எடுத்து கொடுத்து இவங்க எவ்வளோ வேணால் ஃபில் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு 10 லட்சம் ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க. என்னடா எவ்வளோ ஒன்று போட்டாங்க, அப்புறம் கடைசியில் 10 லட்சம் இந்த அம்மாவே போட்டுச்சுங்கிற மாதிரி இருக்குது. விஜயாவுக்கு அழுப்ப, நீ எவ்வளோ கொடுத்தாலும் வாங்குவேன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் அவ்வளோ கொடுக்க மாட்டேனே, என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவங்களோட ரியாக்ஷனு வாங்க சம்மந்தி உட்காருங்க சம்மந்தின்னு ஊருப்பட்ட மரியாதை. கடைசியில் பார்த்தா இங்கேயாவது எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு குத்தி காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ரவி இருந்துட்டு ரெஸ்டாரண்ட்டை வந்து அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்கி வாங்கக்கூடாதுடான்னு சொல்லிட்டு எவ்வளோ ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறாங்க. நம்ம ஸ்ருதி ஒரு பக்கம் என் புருஷனோட திறமை எனக்கு வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க. எங்கள் அம்மாட்ட கடனாக தான் வாங்கியிருக்கோம், திருப்பி கண்டிப்பாக கொடுத்துருவோன்னு சொல்கிறாங்க. சரி என்ன தான் பண்ணாலும் கடைசியில் அங்கேருந்து வாங்கினா மரியாதையாக இருக்காதுன்னு சொன்னால் கேட்குறாங்களா, கேட்கவே மாட்டேங்கிறாங்க. சரி விடுங்க பார்த்துக்கலாம், எல்லாம் அவன் செயல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் சீதா புலம்புன்னு புலம்புறாங்க. எதிரி மீட் பண்ணிக்கிறாங்க. அதோட தொடரும் போட்டாங்க. யாரை சொல்கிறேன், சகலை விசஸ் ரகலை. ஓகே.